ஜென்ரலாவே இங்க டெக் கம்பெனிஸ்க்கு வேல்யூ கொஞ்சம் ஜாஸ்தி. ஏன்னா இங்க இருக்கிற லோக்கல் பீப்புள் வந்துட்டு ஆனா ஐ வாஸ் வெரி ஃபர்ம் தட் ஐ வாஸ் நாட் இன்டு அ கோடிங் செக்டர். லைக் அதே மாதிரி இப்போ ஏஐ மோஸ்ட் ஆஃப் த ஜாப்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஐ நீட் அ ஜாப் விச் கான் பி ரீப்ளேஸ் மோர் பை ஏஐ. பார்ட் டைம் யூகே வந்தவொடனே கிடைக்குமானா 3 to 4 months. இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தவிர்த்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ ஆக்குபென்சி ஜாப் வேகன்சின்றது ரொம்ப ரொம்ப கம்மி. ஜாப் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க சார். லைக் கிடைச்சவங்களும் இருக்காங்க, கிடைக்காம இப்பயும் கிடைக்காம இருக்கிறவங்களும் இருக்காங்க. நான் வந்துட்டு இது படம் சூரிய வம்சம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பாட்டில் பெரிய ஆளாக சான்ஸே கிடையாது. பெட்டர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா டெஃபினட்டா வந்துட்டு மெடிக்கல் ஃபீல்டு, லைக் டாக்டர்ஸா படிக்கிறதுக்கு, இல்லை வந்துட்டு நர்சிங், அண்ட் அதுக்கப்புறம் லிவிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் சேர்த்து 28,000. ஸோ சேஃபர் சைடுக்கு நான் எக்ஸ்ட்ரா 4 lakhs வச்சுக்கிட்டு 32 lakhs நான் வச்சுருந்தேன் சார். நான் வந்துட்டு இது எடுத்துகிட்டு வந்தது வந்துட்டு இந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்துட்டு எனக்கு எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு மெயின் ரீசனே அதுதான். ஏன்னா நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வேற. வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்மளோட சாஸ்வத் வந்து வேல்ஸ்லேருந்து இணைஞ்சிருக்காரு. வேல்ஸ் வந்து பார்ட் ஆஃப் யூகே. அவர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில தான் அவர் அண்டர் கிராஜுவேட் பண்ணாரு. நான் அவரை பத்தி டீட்டெயில்டா சொல்றதோட அவர்கிட்டயே ஒரு இன்ட்ரோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சாஸ்வத், உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ நம்ம நேயர்களுக்காக சொல்லுங்களேன். ஹாய், என் பேர் சாஸ்வத். நான் இப்போ வந்துட்டு ஸ்வான்சியில் வந்துட்டு மாஸ்டர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் பிறந்தது சென்னை, வளர்ந்தது எல்லாமே திருச்சி. ஸோ நான் ஸ்கூலிங் அண்ட் காலேஜ் எல்லாமே திருச்சி தான். சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் அண்டர் கிராஜுவேஷன் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பண்ணேன். 2018 பாஸ்ட் அவுட். அதுக்கப்புறம் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் மல்டிபிள் கம்பெனிஸ். அதுக்கப்புறம் 2023 செப்டம்பரில் ஸ்வான்சி வந்தேன். ஐம் டூயிங் மாஸ்டர்ஸ் இன் சைபர் செக்யூரிட்டி, முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ இப்போ கோர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ பார்ப்போம். இப்போ கொஞ்சம் எக்கானமி கொஞ்சம் டல்லா தானே இருக்கு ஆக்சுவலா. டு பி ஹானஸ்ட், ஆகஸ்ட்ல இருந்து எக்கானமி கொஞ்சம் டெவலப் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. அஃபிஷியலாவே நியூஸ் வந்திருக்கு. கொஞ்சம் இப்போ டெவலப் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ ஜென்ரலாவே இங்க டெக் கம்பெனிஸ்க்கு வேல்யூ கொஞ்சம் ஜாஸ்தி. ஏன்னா இங்க இருக்கிற லோக்கல் பீப்புள் வந்துட்டு மேனேஜ்மெண்ட் சைட் தான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்டர்ஸ் இன் மேனேஜ்மெண்ட், அப்புறம் வந்துட்டு ஹெச்ஆர் போறது, அந்த மாதிரி ஃபினான்ஸ், அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. டெக் படிக்கிறது கம்மி. ஸோ அப்படி இருக்கிறப்போ டெக் படிக்கிறது, இல்லை அதே மாதிரி டாக்டர்ஸ், நர்சிங் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் அப்பர் ஹேண்ட், உடனே கொஞ்சம் ஜாப் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். கிடைச்சிரும்னு சொல்ல மாட்டேன், பாசிபிலிட்டிஸ் அதிகம். கரெக்ட், யூ ஆர் ரைட். நம்ம அந்த ஸ்கில் ஷார்டேஜ் ஏரியாவை பத்தி கொஞ்சம் பேசுவோம், டீடைல்டா பேசுவோம். ஆக்சுவலா எந்தெந்த ஏரியா ஸ்கில் ஷார்டேஜ், எந்த ஏரியால வந்தா நல்லது, எந்த ஏரியா வந்து அவாய்ட் பண்றது பெட்டர் அப்படிங்கறத பத்தி ஒரு டீடைல்டா பேசுவோம். கெட்டிங் பேக் டு நீங்க வந்து ஒரு 5 years ஒர்க் பண்ணீங்க. ஜென்ரலா வந்து ஒரு 1 or 2 years ஒர்க் பண்ணிட்டு மாஸ்டர்ஸ் போறது நார்மலா பண்ணுவாங்க. பை த டைம் நீங்க 5 yearsனா ஒரு 26, 27ல தான் யூகே வந்திருப்பீங்க, வேல்ஸ், கரெக்டா? அது வந்து ஒரு 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 மாதிரியான டைசி ஏஜ். இந்த ஏஜ்ல நான் வந்து மாஸ்டர்ஸ் போய் அதுக்கப்புறம் செட்டில் ஆகி அதுக்கப்புறம் மேரேஜ், நிறைய இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும் ஆக்சுவலா. ஸோ வாட் மேட் யூ டு டேக் ஆஃப்டர் 5 years ஆஃப் ஒர்க்கிங் இந்தியால ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு வாட் மேட் யூ டு டு தட் ஆக்சுவலா? ஸோ ஆக்சுவலாக நான் ஐடி பண்ணிட்டு இருக்கும் போதே, டு பி ஆனஸ்ட், நான் இன்ஜினியரிங் பிடிக்காம தான் ஜாயின் பண்ணேன். ஸோ எனக்கு வந்துட்டு நான் டோட்டலாக ஐ வாஸ் இன்டு விஷுவல் கம்யூனிகேஷன். நான் அந்த சைடு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். டியூ டு வேரியஸ் சர்க்கம்ஸ்டான்சஸ் அது நடக்காம போச்சு. ஸோ வேற வழியே இல்லாமல் ஐ வாஸ் ஜாயினிங் இன்டு இன்ஜினியரிங். அது முடிச்சதுக்கு அப்புறம் ஐ வாஸ் இன்டு ஒரு 6 to 7 months ஐ வாஸ் இன்டு சேல்ஸ். ஹரிதா டெக்ஸவன் சொல்லிட்டு டிவிஎஸோட சப்சிடி கம்பெனி, அவங்க கிட்ட சேல்ஸ்ல இருந்தேன். அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் டு எக்ஸ்ப்ளோர் லைக் எது நமக்கு செட் ஆகும் அப்படின்றது. ஆனா ஐ வாஸ் வெரி ஃபர்ம் தட் ஐ வாஸ் நாட் இன்டு அ கோடிங் செக்டர். லைக் நமக்கு கோடிங் செட் ஆகாது அப்படின்றதுல ரொம்ப கிளியரா இருந்தேன். ஸோ அதனால ஜஸ்ட் வாண்டட் டு எக்ஸ்ப்ளோர். அதுக்கப்புறம் சதர்லாண்ட்ல வந்துட்டு 2.5 years ஒர்க் பண்ணேன் as a ரீட்டைல் சர்வீஸ், ரீட்டைல் பிஸ்னஸ்க்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அமேசானுக்கு. அதுக்கப்புறம் பைஜூஸ்ல வந்து ப்ராடக்ட் எக்ஸ்பர்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்ல தான் இந்த லே ஆஃப் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு. இந்தியாலயுமே எக்கானமி அடி வாங்கி பயங்கரமா ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்போ அதே மாதிரி இப்போ ஏஐ மோஸ்ட் ஆஃப் த ஜாப்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஐ நீட் அ ஜாப் விச் கான் பி ரீப்ளேஸ் மோர் பை ஏஐ. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ இப்போ சைபர் செக்யூரிட்டின்ற ஒரு பர்டிகுலர் செக்டார் மட்டும் உங்களால அவ்வளோ சீக்கிரம் ஏஐனால ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஐ வாண்ட் டு சேஞ்ச் மை டோட்டல் கேரியர். லைக் ஐ வாஸ் இன்டு ரீட்டைல் பிஸ்னஸ், அப்புறம் ப்ராடக்ட் எக்ஸ்பர்ட்டா இருந்தேன். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு
சேஞ்ச் மை என்டையர் கேரியர். ஸோ அதுக்கு நான் வந்துட்டு டைரக்டா சைபர் செக்யூரிட்டி போய் படிக்க முடியாது. ஐ நீட் டு நோ அபவுட் த நெட்வொர்க்கிங். ஐ நீட் டு நோ அபவுட் த ம். ஹார்ட்வேர் ஆஃப் த ரவுட்டர், அப்புறம் வந்துட்டு ஸ்விட்சஸ் எல்லாத்தோட நெட்வொர்க்கிங் படிக்கணும். அப்புறம் வந்துட்டு அதுக்குன்னு ஒரு தனி ஆர்க்கிடெக்சர் இருக்கு. அந்த ஆர்க்கிடெக்சர் புரிஞ்சுக்கணும். நிறைய டோபாலஜிஸ் ம். இருக்கு. அந்த டோபாலஜிலாம் ம். கத்துக்கணும்னா அது ஓவர் த நைட் வராது. ஸோ அதனால ம். என்ன பண்ணேன்னா, மாஸ்டர்ஸ் வந்துட்டு சைபர் செக்யூரிட்டி பண்ணலான்னு ஃபர்மா டிசைட் பண்ணேன். ஸோ ம். நவ் ஐ அம் ஹியர். ஸோ அப்படிதான் வெரி நான் குட், வெரி குட். வந்தேன் நானு. Cyber security, AI, it is I mean, for the next 10 years, definitely there is a huge market, and it is a Yes. skill shortage area in every developing country, no doubt about it. Yes. Definitely there will be a good scope அப்படின்னு everybody, because எந்த டேட்டாவை பார்த்தாலும், ஐ மீன் நீங்க யூஎஸ் எடுத்துக்கங்க, யூகே எடுத்துக்கங்க, ஆர் லைக் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ம். அயர்லாந்து, எல்லாத்துலயுமே they were talking about cyber security, AI is going to be a skill shortage area அப்படின்னு. Okay, because recently there are surveys says some of the, ஏன்னா because major business பாத்தீங்கன்னா, அதாவது வந்து யூகே யூனிவர்சிட்டிஸ்க்கு international students தான். There is a ஆமா. huge drop in international students. அவங்க they are going through struggleலாம் மெசேஜஸ்லாம் வர ஆரம்பிச்சது. ஆக்சுவலா உங்களுக்கு வந்து 2 years anyhow post study work இருக்கு. 2 years post study work ஆமா இது சார். நீங்க ஆமா. முடிச்சீங்கன்னா there is a 2 years post study work இருக்கு ஆக்சுவலா. ஓகே, ஆமா. before we ஆமா getting சார். into that, பார்ட் டைம் நீங்க பண்ணீங்களா? how difficult to get the part time, because அதுவும் கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுன்னு சொன்னாங்க. tell us about that ம். actually. ஸோ நான் இப்ப பார்ட் டைம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா டு பி ஹானஸ்ட் நான் வந்துட்டு பிஹைண்ட் த புஷஸ் மாரி அடிக்க விரும்பல. நான் வந்துட்டு ஓப்பனாவே எக்ஸ்பிளிசிட்டா சொல்லிடலாம் அப்படின்ற மாரி தான் இருக்கேன். பார்ட் டைம் யூகே ப்ளீஸ். வந்தவுடனே கிடைக்குமானா 3 to 4 மந்த்ஸ் கஷ்டம் தான். ஏன்னா யூ நீட் கஷ்டம் டு தான். அண்டர்ஸ்டாண்ட் வாட் தே எக்ஸ்பெக்ட். ரெஃபரன்ஸ் இருந்தது அப்படின்னா இட் இஸ் ஸ்லைட்லி பெட்டர். பட் ஆனா இங்க ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றேன். ஸ்வான்சின்றது ஒரு சின்ன சிட்டி மாரி தான். அங்க ஆமா. ஒரு டோட்டலா ஃபார் எக்ஸாம்பிள் 500 to 600 ஷாப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். அண்ட் ம். அவங்களுக்கு 4 எம்ப்ளாயீஸ் வேணும். அவ்வளவுதான் போதும். பட் ஆனா ம். இந்தியன் ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட 1,00,000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அது ம். தவிர்த்து இந்தியன் ஸ்டூடண்ட்ஸ் தவிர்த்து நெறைய ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ ஆக்குபன்சி ஜாப் வேகன்சின்றது ரொம்ப ரொம்ப கம்மி. சோ ம். இங்க கரெக்ட். வந்துட்டு அந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் மெத்தட் தான். நான் பார்க்குற வியூவர்ஸ்க்கு டிப்ஸ் சொல்லணும் அப்படின்னா, நான் எப்படி சர்ச் பண்றேன் அப்படின்றத சொல்லியிருக்கேன். என்னோட விளாக்ஸ்லயே அதான் சொல்லுவேன் நானு. ஆ எல்லாருமே ம். இண்டீட்ல ஆன்லைன்ல அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே ஃபைன் அப்ளை பண்ணுங்க. பட் அட் த சேம் டைம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்ட்டிகுலர் ஷாப்புக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்றீங்கன்னா, அப்ளை பண்ண உடனே ம். கையோட டைரக்ட்டா இன்ஸ்டோர் போயிடுங்க. இன்ஸ்டோர் போயிட்டு நான் இந்த மாரி ஆன்லைன்ல அப்ளை ம். பண்ணியிருக்கேன். என்ன அப்டேட் அப்படின்னு ம். சொல்லிட்டு கேளுங்க. அவங்க வந்து டெஃபினட்டா நாங்க ம். அப்டேட் பண்ணுவோம் தான் சொல்லுவாங்க. சரி ஓகே ஃபைன். இன்னைக்கு 10 கடைக்கு அப்ளிகேஷன்ஸ் ஐ மீன் ரெஸ்யூமேஸ் குடுக்குறீங்க அப்படின்னா, அடுத்த நாள் வேற ஒரு 10 கடைக்கு போய் ரெஸ்யூமேஸ் குடுங்க. அது மட்டும் இல்லாம, கொடுங்க. ஆல்ரெடி குடுத்த கடைக்கு வந்து திருப்பி அப்டேட் கேளுங்க. அப்பதான் அந்த ஓகே. இருக்கிற ஓனருக்கு தெரியும். லைக் நீங்க வந்துட்டு ஜென்யூனா இருக்கான். ஹி ஜஸ்ட் வாண்டட் டூ வொர்க். நீங்க வந்து டைம் பாஸ்க்கு ம். வரலன்றத அவருக்கு வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணா தான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட் ஓகே. 3, 4 மந்த்ஸ் குதிரை கம்பு தான். சோ ம். இட் இஸ் வெரி ட்ரூ, பெட்டர் வெரி 3, ட்ரூ. 4 மந்த்ஸ் பிரிப்பேர்டா வந்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க ம். யூ வில் பி ஃபிகரிங் இட் அவுட். ஓகே இவங்க எப்படி ஜாப் தேடணும், என்ன ஏதுன்னு உங்களுக்கே தெரிய வந்துரும். அதாவது வந்து எஸ். ஓரளவுக்கு நீங்க ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த ரெஃபரன்ஸ்ல ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் இட் டேக்ஸ் டைம். நெட்வொர்க் கிரியேட் எஸ். பண்ணிட்டீங்கன்னா, ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷனும் நீங்க கேதர் பண்ணிக்கலாம். ஆமா. கெட்டிங் த ஜாப் இஸ், இப்ப எந்த கண்ட்ரி போனாலும் ஒரு 3 மந்த்ஸ்ங்கிறது இட் இஸ் அ டீசென்ட் டைம். போன உடனே நாளைக்கே ஜாப் கிடைக்குமா அப்படிங்கிறது அந்த காலம்லாம் போயிடுச்சு. மேபி ஆமா. ஸ்வான்சில மே நாட் பி 1 லேக் ஸ்டூடெண்ட்ஸ், அட்லீஸ்ட் ஒரு 10,000 20,000 இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆவது டெஃபினட்டா. இருப்பாங்க. ஓகே, ஏன்னா டெஃபினட்டா. யூகேவோட நம்பரே வந்து தே ஆர் டாக்கிங் அபவுட் 1 லேக் பிளஸ் தான் இந்த இயர் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ம். போயிருக்காங்கன்னு. ஸோ ஸ்வான்சிங்கிறது ஒரு ட்ரிச்சியோட சின்ன சிட்டின்னு சொல்லலாம் ஃபார் நம்மளோட மக்களுக்கு டெஃபினட்டா. புரியறதுக்காக. ஓகே, ட்ரிச்சியோட டெஃபினட்டா. சின்ன சிட்டின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா பாப்புலேஷனும் பாத்தீங்கன்னா, ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங், நாட் மோர் தென் 5-10 லேக்ஸ் பீப்புள் ஆக்சுவலா. யாஹ். யாஹ். அவ்வளவுதான் இருக்கும் பாப்புலேஷன், சின்ன சிட்டி தான். ஆமா. அண்ட் பட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லன்னு இல்ல, இருக்கு, பட் இட் டேக்ஸ் டைம். இருக்கு. அவ்வளவுதான் ஆக்சுவலா. யாஹ். நான் நீங்க ஸ்வான்சின்னு சொல்லல. லண்டன் நான் சொல்றது என்டையர் யூகேவே அப்படிதான். ஆ எப்படிதான் இட் இருக்கு. டேக்ஸ் ஓகே, டைம். பட் ஆனா கிடைச்சிரும். லைக் அந்த ஃபெட் அப் ஆகி கிடைச்சு. அத விட்டுறாம ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கணும். வேற வழி இல்ல. ஸோ பட் உங்களோட காஸ்ட் ஆஃப் லிவிங் நீங்க கம்பேர்ட் டு லண்டனோட பாத்தீங்கன்னா, ஸ்வான்சி கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டா கம்மியா கம்மி. இருக்கும். பட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆமா, லண்டன்ல ஆமா, கொஞ்சம் அதிகமா இருக்கும். அத பத்தி கொஞ்சம் ஆமா. பேசுவோம். ஸ்வான்சில என்ன காஸ்ட் ஆஃப் லிவிங்? ஜெனரலா வேல்ஸ்லயே கொஞ்சம் ஸோ கம்மியா தான் இருக்கும். கம்பேர்ட் டு யா. ஆமா. இப்போ காஸ்ட் ஆஃப் லிவிங் பொறுத்தவரைக்கும் கம்பேரிங் லண்டன் நீங்க சொல்ற மாரி ரொம்ப ரொம்ப கம்மி. ஆ ம். இப்போ காஸ்ட் ஆஃப் லிவிங் இப்போ யுகேவிலேயே வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, காஸ்ட் ஆஃப் லிவிங் இஃப் யூ ஆர் கமிங் டூ லண்டன், யூ ஹேவ் டூ கீப் மினிமம் 12 லேக்ஸ் பெர் இயர். இங்க வந்துட்டு ம். அவுட்சைட் லண்டன் அப்படின்னா மினிமம் 10 லேக்ஸ் பெர் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்போ நான் ஸ்டே பண்ணது ஸ்டூடெண்ட் அகாமடேஷன். நான் ஃபர்ஸ்ட் லண்டன் யூகே வந்தது உடனே நான் ஸ்டூடெண்ட் அகாமடேஷன் தான் ஸ்டே பண்ணேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ எனக்கு அங்க காஸ்ட் ஆஃப் லிவிங் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தது. ஏன்னா ஸ்டூடெண்ட் அகாமடேஷன்ன்றது வந்து உங்களுக்கு எப்பயுமே கொஞ்சம் பிரைஸ் கொஞ்சம் கூட தான் இருக்கும். And I personally prefer, like, if you are coming to UK for the first time, you can go and stay in student accommodation because இப்போ வேற அட்ரஸ்ல ஏதாவது வீடு எடுக்கிறீங்க அப்படின்னா இட் மைட் பி ஆல்சோ ஃபேக். அப்படி இருக்கிறப்போ நீங்க ஸ்டூடெண்ட் அகாமடேஷன், அப்புறம் ஃபுட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு லிவிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பர் இயருக்கு 11 lakhsன்றது இட் இஸ் பெட்டர். ஸோ அதாவது வந்து 3-4 months எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் யூ சே லைக் the moment you get in your part time, to a greater extent you will be able to manage your expenditure, right? What is your minimum wages in part time actually? So இங்க வந்துட்டு NI pay ன்னு சொல்லிட்டு இருக்கு. Like if you are below 26, your NI pay will be 11.44. Above 26 அப்படின்னா your minimum wages will be 11.50 per hour. So approximately 11.50 pounds னு வெச்சுக்கங்களேன். Pounds. Actually you can work for 20 hours in a week. Yeah, 80 hours in a month. Roughly about you get about 900 pounds. Roughly you get it. So 900 pounds now, will you be able to comfortably, they can, I mean, not comfortably, at least they will be able to manage their expenditure. To be honest sir, இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் I don't smoke or I don't drink more பண்றது இல்ல. So அப்படி இருக்கிறப்போ I can, like, 900 is more than sufficient for me. Okay. So what is your expenditure? ஸோ எனக்கு வந்துட்டு மந்த்லி ஏதாவது ரெண்ட் போறதுக்கு நான் ஏன்னா வந்து ரெண்ட் ஐ வாசன் பேயிங், லைக் ஐ வாஸ் ரெடி ஃபார் த ரெண்ட். நான் இந்தியாவிலேருந்து வரப்போவே ரெண்ட்டுக்கு சேர்த்து எடுத்துட்டு வந்தேன். ஸோ அந்த 900 poundsல எனக்கு வந்துட்டு 300 to 400 pounds ஆகும். பேலன்ஸ் 500 pounds நான் அப்படியே சேவிங்ஸ்க்கு வச்சுப்பேன். ஏன்னா நெக்ஸ்ட் நான் பிஎஸ்டபிள்யூ விசாக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்றப்போ எனக்கு அது வேணும்னு சொல்லிட்டு தனியாக சேவிங்ஸ் எடுத்து வச்சுப்பேன். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் 900 pounds இஸ் மோர் தென் எனஃப். பிஎஸ்டபிள்யூனா நேர்களே போஸ்ட் ஸ்டடி ஒர்க். அதாவது வந்து 1 year நீங்க எங்க மாஸ்டர் பண்ணீங்கன்னா 2 years you get a post study work actually. அதாவது வந்து 2 years வந்து உங்களுக்கு ஜாப் சர்ச் பண்றதுக்காக அந்த கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுல you have to find a right job. Okay. Now coming back to the point, நீங்க வந்து what kind of work you started, meaning almost you were fag end of your masters actually. And inside the college லயே வந்து ஸ்வான்சிலே வந்து there is a career development center ஒன்னு இருக்கும்ல, whereas they will train you on. Sure. So ஸ்வான்சி யூனிவர்சிட்டில எம்ப்ளாய்மெண்ட் ஹப்னு சொல்லிட்டு இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு கேரியர் கைடன்ஸ், லைக் கேரியர் ஃபேர் மாதிரியே போடுவாங்க. யூனிவர்சிட்டிக்குள்ளேயே வந்து டிஃப்ரெண்ட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் வருவாங்க. லைக் நம்ம ஊர்ல இருக்க மாதிரி கேம்பஸ் இன்டர்வியூலாம் இங்க கிடையாது. ஸோ அவங்க வந்து ஜஸ்ட் ஓவர்வியூ கொடுத்துருவாங்க, லைக் வாட் வி எக்ஸ்பெக்ட், எப்போ அப்ளை பண்ணலாம், என்ன ஏதுன்னு ஓவர்வியூ கொடுத்துருவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களை எக்யூப் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு டெஃபினட்டா எம்ப்ளாய்மெண்ட் ஹப் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்யூமே பில்ட் பண்ணி அவங்கள்ட்ட கொடுக்கலாம், அவங்க என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. இல்ல ரெஸ்யூமே பில்ட் பண்ணி கொடுப்பாங்க, பட் அவங்களே பண்ண மாட்டாங்க, தே வில் மேக் யூ டு டூ இட். ஸோ அப்படி பண்ணுவாங்க. அதே மாதிரி லைக் எப்படி அப்ரோச் பண்ணலாம், எப்போலேருந்து அப்ரோச் பண்ணலாம், லைக் லிங்க்டின் போலாமா, இல்லை யூனிவர்சிட்டி வெப்சைட் கம்பெனி வெப்சைட் மூலியமா அப்ரோச் பண்ணலாமா, அது எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. தே வில் பி கைடிங் யூ, தே வில் பி நாட் ஹெல்பிங் யூ, தே வில் பி கைடிங் யூ. கரெக்ட். அதாவது வந்து நம்ம ஊர்ல வந்து நம்ம உட்கார்ந்த இடத்துல இருந்து அம்மா ஃபுட்டுன்னு கேட்போம், அம்மா தோசைன்னு கேட்போம், அது வராது. அங்க போயிட்டீங்கன்னா நானே தான் பண்ணிக்கணும். அதே மாதிரிதான் சொல்றாரு. நம்ம காலேஜ்ல அங்க படிச்சீங்கன்னா காலேஜ்ல வந்து அவன் ட்ரெயின் பண்ணி அவங்க கெஞ்சுவாங்க, பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் அட்டன் பண்றான்னு. அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட்ல நம்ம உட்கார வச்சு வேலையெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அது மாதிரி நடக்காது. ஒன்லி இன்ஃபர்மேஷன் தான் தருவாங்க. உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது எப்படின்னா எப்படி பண்ணணும்னு சொல்லுவாங்க அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னார். கரெக்டுங்களா? கரெக்ட். சப்பாத்தி வேணும்னா சப்பாத்தி வராது, மாவு கொடுத்துருவாங்க, நம்ம பண்ணிக்கணும், அவ்வளவுதான் ஆக்சுவலா. கரெக்ட். ஓகே. ஸோ கமிங் பேக் டு த பாயிண்ட், இப்போ வந்து ஜாப் சர்ச் எப்படி போயிட்டு இருக்கு? கொஞ்சம் ஐ மீன் ஓரளவுக்கு கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்க தான் செய்யுது. பட் வாட் இஸ் யுவர் தாட் ஆர் வாட் இஸ் யுவர் ஐ மீன் லைக் வாட் இஸ் யுவர் ஃபீல்? மெனி பீப்புள் சேயிங் லைக் யூகேல வந்து இப்போ ஜாப் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு, போலாமா வேண்டாமா அப்படின்லாம் நிறைய டவுட் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அது இப்போ உங்களோட ஃபீட்பேக். ஜாப் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க சார். லைக் கிடைச்சவங்களும் இருக்காங்க, கிடைக்காம இருக்கிறவங்களும் இருக்காங்க. லைக் நான் வந்துட்டு எப்பயுமே என்னோட வே ஆஃப் அப்ரோச் கிடைச்சவங்கள பார்ப்பேன். நான் கிடைக்காதவங்க ஓகே ஃபைன், கிடைச்சவங்கள பார்ப்பேன். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அதை நான் தெரிஞ்சுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் தே ஹவ் டெவலப் தேர் ஸ்கில்ஸ். யூனிவர்சிட்டி டிகிரி மட்டும் இப்போ மாஸ்டர்ஸ் மட்டும் பத்தவே பத்தாது. லைக் ஐ ஆம் டூயிங் சர்டிஃபிகேஷன்ஸ், ஐ ஷுட் டூ சம் சர்டிஃபிகேஷன்ஸ், எக்ஸாம்ஸ் எழுதணும், எக்ஸாம் போய் கிளியர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேட்சஸ்ன்னு சொல்லுவாங்க, லிங்க்டின் பேட்சஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த பேட்சஸ் கிரியேட் பண்ணணும். அது நிறைய ஸ்கில் டெவலப் பண்ண தான் இப்போ ஒரு 10 பேர் ரெஸ்யூமே கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 10 பேர் ரெஸ்யூமே உங்க ரெஸ்யூமே தனியாக ஸ்டாண்ட் அவுட்டா தெரியும். அதுதான் தட்ஸ் வாட் கம்பெனிஸ் ஆல்சோ எக்ஸ்பெக்ட்.
ஸோ நீங்க நெறைய கரெக்ட். கோர்ஸ் பண்ண தான் யுவர் வேல்யூ ஆஃப் ரெஸ்யூமே வில் இன்கிரீஸ். ஜாப் கெடைக்கும். பட் 2, 3 ஐடியாஸ் கெடைச்சதுக்கு அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ 2, 3 கம்பெனி அப்ளை பண்றேன் ஸ்டார்ட்டிங்ல யுனிவர்சிட்டி முடிச்ச உடனே கெடைக்காது. ஸோ ஐ ஷுட் பி ரெடி ஃபார் தட். நான் வந்துட்டு இது படம் சூரியவம்சம் படத்துல வர்ற மாரி ஒரே பாட்டுல பெரிய ஆள் ஆகுறதுலாம் சான்ஸே கிடையாது. ஸோ 2, 3 ம். கம்பெனிஸ் அட்டெண்ட் பண்ணி கன்ஃபார்மா கிடைக்காது. நான் ஐ வாஸ் ஐம் 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 டாம் ஷூர் தட் உடனேலாம் கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா அவங்க ம். வே ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் டிஃபரெண்ட் ஃப்ரம் இந்தியன் கம்பெனிஸ். அப்படி இருக்கிறப்ப கரெக்ட். அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணணும். ஐ மீன் கிடைக்கும். If you are having a good networking of your seniors of your current university, அவங்களுக்கு ம். ஜாப் இருக்குன்னா, அவங்கள்ட்ட கைடன்ஸ் கேட்டுக்கலாம். என்ன மாரி கொஸ்டின்ஸ் எதிர்பார்ப்பாங்க? எப்படி ஆன்ஸர் எழுதணும்? ஏன்னா, இங்க கம்பெனிஸோட மோட்டோ அதெல்லாம் கொஞ்சம் பார்ப்பாங்க. ஏன்னா, அ ம். கம்பெனியோட மோட்டோ இது அப்டின்னா, இந்த கம்பெனி மோட்டோவோட உங்க ஆன்ஸர் வந்துட்டு டிஃபர் ஆகுது அப்டின்றப்போ உங்களுக்கு ஜாப் கிடைக்காது. That's a good point. Okay. So coming back to this, I mean, like, அதாவது வந்து நீங்க எந்தெந்த ஏரியா வந்து ஒருத்தர் வந்து ஆஸ்பைரிங் டு ஸ்டடி மாஸ்டர் யூகேன்னு நினைக்கிறாங்கன்னா, எந்த ஏரியால யூ ஃபீல் தே கேன் கம்? எஸ். நீங்க சொல்றது புரியுது. லைக் சில ஏரியாஸ் மைட் நாட் பி அ குட் சாய்ஸ் ஆர் அ பெட்டர் ஆப்ஷன் இன் யுகே. பெட்டர் ஆப்ஷன்ஸ் அப்டின்னா டெஃபினட்டா வந்துட்டு மெடிக்கல் ஃபீல்டு சார். லைக் டாக்டர்ஸா படிக்கிறதுக்கு, இல்ல வந்துட்டு ஹெல்த் ஹெல்த் நர்சிங், செக்டர். ஹெல்த் கேர் ஹெல்த் கேர் டெஃபினட்டா வரலாம். ஹெல்த் கேர்ன்னு சொல்லிட்டு தனியா இருக்கு. லைக் எப்படின்னா ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் பாத்துக்கிறது, அந்த மாரி இந்தியால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்றப்ப இங்க வந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டா சான்சஸ் இன் அப்பர் எண்ட் கிடைக்கிற சான்சஸ் அதிகம். ஜாஸ்தி. ம். டெக்ல வந்துட்டு டெக் எல்லாருமே பொதுவா டெக்ன்னு சொல்லிருவாங்க. பட் டெக்லயும் நெறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சைபர் செக்யூரிட்டி கொஞ்சம் வேல்யூ ஜாஸ்தி. டேட்டா ம். அனலிட்டிக்ஸ் வேல்யூ ஜாஸ்தி. அந்த மாரி ஏஐ அண்ட் பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு இன்னும் இருக்கு. அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் வேல்யூ ஜாஸ்தி. பட் ரெகுலரா திருப்பி நான் சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட்க்கு போறேன். இல்ல வந்துட்டு அ டிசைனரா வரேன் அப்படின்றப்போ இங்க பெருசா ஸ்கோப் இல்ல. ஏன்னா சாஃப்ட்வேர் ஸ்கோப். டெவலப்மென்ட் ஆகட்டும், அ டிசைனிங் ஆகட்டும் ஏஐ ரீப்ளேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அ இப்போ ரீசென்ட்டா நியூஸ் பார்த்தேன். அடோப் வந்துட்டு தே ஆர் கம்மிங் இன்டூ எடிட்டிங் சாஃப்ட்வேர் வேர் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸே எடிட் பண்ணி குடுத்துரும். அப்படி இருக்கிறப்போ எடிட்டர்ஸ்க்கே இப்ப வேலை இல்ல. சோ அப்படி கரெக்ட். இது இருக்கிறதுனால ஒண்ணு இட் இஸ் பெட்டர் டூ கம் இன்டு ஆப்ஷன்ஸ். there is a lot of product based company rather than I mean, like, software maintenance company. UK பொறுத்த வரைக்கும் ஆமா. இப்போ இந்தியால பத்தி பாத்தீங்கன்னா there is maximum இப்போ பிகர் கம்பெனிலாம் எடுத்தீங்கன்னா இட் இஸ் மோர் ஆஃப் மேனேஜிங் த சாஃப்ட்வேர் தான். ஒன்றும் யா. பெருசா ப்ராடக்ட் ஒன்றும் டெவலப் இருக்கிற கம்பெனிஸ் பெரிய கம்பெனிஸ் அதிகமா இல்லை. பட் யூகே பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் இருக்கும். ஸோ யா. அதனால ரெகுலர் ஜாப்ஸோட இந்த மாதிரி போனீங்கன்னா நல்லது. கரெக்ட். அப்புறம் இன்னொரு ஒரு பிகஸ்ட் இது என்னன்னா 5 இயர்ஸ் நீங்க ஒர்க் பண்ணி இருக்கீங்க. அதுக்கப்புறம் அந்த ஆமா அந்த சார். ஒரு படிக்கணுங்கிற அந்த ஒரு இது டச் விட்டு போயிருக்கும். அதுக்கப்புறம் வந்ததுக்கு ம். அப்புறம் எந்த மாதிரி கஷ்டமா இருந்தது? ஏன்னா ஒரு ஒரு 2 மந்த்ஸ் சம்மர் ஹாலிடேஸ் விட்டாலே திருப்பி புக் எடுத்தா ஒரு ம். பெரிய கஷ்டமா தோணும் ஆக்சுவலா. 5 இயர்ஸ் புரியுது. கேப்புக்கு அப்புறம் திருப்பி படிச்சா எந்த மாரி கஷ்டமா இருந்தது? அண்ட் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்க? அதாவது இந்த இந்தியால உள்ள எஜுகேஷனுக்கும், நீங்க யுகே உள்ள எஜுகேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? நெறைய இருக்கு சார். டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்தியால வந்துட்டு எல்லாமே வந்துட்டு தியரி பேஸ்ட். லேப்லாம் கரெக்ட். இருக்கு அப்டின்னா, அவுட்புட் காமிக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. சும்மா ஏதோ ஒண்ணு சும்மா அங்க அரட்டை அடிச்சுட்டு போயிரலாம். ம். ஐ அம் நாட் ராங் லைக் எல்லா யுனிவர்சிட்டீஸ் அப்டிமான்னு தெரியல. என்னோட பர்ட்டிகுலர் திருச்சியில இருக்கிற எல்லா காலேஜஸுமே அப்டிதான். லேப்ல வந்துட்டு வைவா கேட்கறது ஓகே. கொஸ்டின்ஸ் ஏதோ ஒண்ணு அடிச்சு விட்டோம் அப்டின்னா போதும் மார்க் குடுத்துருவாங்க. பட் இங்க அப்டி கிடையாது. இங்க ஸ்டடி பேட்டர்னே டிஃபரெண்ட். எப்படின்னா எக்ஸாம்ஸ்ன்னு தனியா இருக்கும். அது மட்டும் இல்லாம கோர்ஸ் ஒர்க்ஸ்ன்னு தனியா இருக்கும். அது மட்டும் இல்லாம லேப் செஷன் தனியா இருக்கும். ஸோ அந்த லேப் ம். செஷன்ல ஒரு 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 டாஸ்க் குடுக்குறாங்க அப்படின்னா, அந்த தனியா. டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி அவுட்புட் காட்டணும். அந்த அவுட்புட் காட்டுறது மட்டும் இல்லாம எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் ஃபுல்லா. நீ எப்படி ம். பண்ண? ஓகே. அதுல நெறைய கிராஸ் கொஸ்டின்ஸ் ம். கேட்பாங்க. ம். அது கிளியர் பண்ணா தான் அதுக்கும் மார்க் விச் ம். வில் பி இன்க்ளூடட் இன் தி எக்ஸாமினேஷன் டோட்டல் ஸ்கோர். கோர்ஸ் ஒர்க் பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, நீங்களே இப்போ ரிசர்ச் பண்ணி ஒரு அசைன்மென்ட் மாரின்னு வச்சுக்கலாமே. கோர்ஸ் ஒர்க்ன்றது அசைன்மென்ட். அந்த அசைன்மென்ட் நீங்க சப்மிட் பண்ணணும். அத நெறைய பேர் வந்துட்டு லெட் மீ பி ஹானஸ்ட் இங்கன்னு இல்ல. எல்லா இடத்துலயுமே அது நெறைய பேர் வந்துட்டு வெளியிலயும் குடுக்குறாங்க. நான் வந்து பெர்சனலா நான் தான் பண்ணேன். ஏன்னா, ம். லைக் நான் ம். படிக்கிறத தாண்டி நான் கோர்ஸ் ஒர்க் ரிசர்ச் பண்றேன் இல்லையா? அதுல ஐ ஹவ் ஸ்டடிட் ம். ஐ ஹவ் ம். எக்ஸ்ப்ளோர்ட் வேரியஸ் திங்ஸ். நெறைய கரெக்ட். கத்துக்கிட்டேன். ஓகே இப்படிலாம் பண்ணலாமா? ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்க்கிடெக்சர் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னா, அதுல ஒரு நான் ரவுட்டர்ஸ் எங்க பிளேஸ் பண்ணணும்? ஒரு ஆர்க்கிடெக்சர் எப்படி ம். கிரியேட் பண்ணணும்? அது எல்லாமே ம். வந்துட்டு நான் ரிசர்ச் பண்ணி கத்துக்கிறது தான் வருமே தவிர, நான் படிக்கிறதுனால கரெக்ட். வந்துட்டு பேசிக்ஸ் தான் கத்துக்க முடியும். ஒரு ரியல் கரெக்ட். டைம் எக்ஸ்பீரியன்ஸோட நான் இன்வால்வ் பண்ணணும்னா, நீங்க கோர்ஸ் ஒர்க் நீங்களா பண்ணா தான் கத்துக்க முடியும். அண்ட் இது வந்துட்டு மேஜர் டிஃபரன்ஸ் இங்க. ஏன்னா இங்க கரெக்ட். பிளாகரிசம்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நீங்க பிளேஜரிசம். கரெக்ட். ஃப்ரெண்ட் பண்ணதையே காப்பி பண்ணோம் அப்டின்னா மாட்டிப்போம். டிகிரி டிகிரி ஹோல்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இட்ஸ் காம்ப்ளிகேட்டட். அண்ட் நீங்க கேட்டதுக்கு இப்போ 2 இயர்ஸ் பிரேக் அப்புறம் இல்ல 5 இயர்ஸ் பிரேக் அப்புறம் எப்படி படிக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு சிம்பிள் ஆன்சர் தான் சார். லைக்
லைஃப் துரத்துது அப்படின்றப்போ ஒரு சீரியஸ்னஸ் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்ப என் யூனிவர்சிட்டிலே வந்துட்டு 32 வயசுல தான் மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. ஏன்னா கம்பெனிஸ் அப்படி இருக்கும். தே ஆர் நாட் ஓகே வித் பேச்சுலர்ஸ். தே நீட் மோர். உங்ககிட்ட இருந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. சோ அப்படி இருக்கிறப்போ யூ நீட் டு எக்யூப் யுவர் செல்ஃப் ஆர் எல்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாது. வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. அதாவது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அழகா சொன்னாரு. உசேன் போல்ட் மாதிரி ஓடணும்னா வெறும் புக்கை படிச்சா ஓட முடியாது. இறங்கி பிராக்டிஸ், உசேன் போல்ட் என்னென்ன பிராக்டிஸ் பண்றாரோ அதே மாதிரி நீங்களும் பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான். தெண்டுல்கர் மாதிரி 6 அடிக்கணும்னா படிச்சா பார்த்தாது. தெண்டுல்கர் 300 ஒரு பால 300 டைம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாராம். அப்பதான் அவரால் அச்சீவ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, அது மாதிரிதான் நீங்க வெறும் புக்கை படிச்சா பார்த்தாது, ப்ராக்டிக்கலா பார்த்தாதான் உங்களுக்கு ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கறது அழகா சொன்னார். ஓகே. அண்ட் கமிங் பேக் டு த பாயிண்ட், ஆக்சுவலா நீங்க என்ன செலவு பண்ணீங்க? அதாவது வந்து வாட் இஸ் யுவர் கோர்ஸ் ஃபீ அண்ட் அந்த 28 டேஸ் ஃபண்ட் காமிச்சிருப்பீங்க விசாக்காக. ஓகே. அண்ட் 10 lakhs உங்களோட லிவிங் எக்ஸ்பெண்டிச்சர் ஆல் டுகெதர் என்ன வந்தது? ஹவு டிட் யூ ஃபண்டட்? இஸ் இட் அ லோன் ஆர் செல்ஃப் ஃபண்டட்? என்ன பண்ணீங்க? நான் வந்து செல்ஃப் ஃபண்டட் தான் சார். ஓகே. லோன் எடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு எடுத்துருக்கலாம். பட் அப்பா வந்துட்டு இல்ல வேண்டாம், செல்ஃப் ஃபண்டடாவே போயிரு. பட் ஐ ஹேவ் டு ரிட்டர்ன் இட் பேக் டு ஃபாதர் அகைன். ஸோ அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அதுல வந்து ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிறாரு. ஸோ கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இதுல. ஸோ ஐ ஹேவ் டு ரிட்டர்ன் இட் பேக். ஸோ அதனால வந்துட்டு செல்ஃப் ஃபண்டட். நான் டோட்டலா காமிச்சது வந்துட்டு எனக்கு 21,700 கோர்ஸ் ஃபீஸ் மட்டும். அண்ட் அதுல வந்துட்டு இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்னால ஸ்காலர்ஷிப் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். 3,000 பவுண்ட் ஸ்காலர்ஷிப் கொடுத்துறாங்க. ஸோ 17,100 அந்த மாதிரி ரேஞ்ச்ல கீப் இட் அஸ் 18,000 ரவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் லிவிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் சேர்த்து 28,000. ஸோ சேஃபர் சைடுக்கு நான் எக்ஸ்ட்ரா 4 lakhs வச்சுக்கிட்டு 32 lakhs நான் வச்சிருந்தேன் சார். ஓகே, ஓகே. 32 lakhs ஓட வந்தீங்க. அண்ட் யூ மைட் நாட் ஹவ் ஸ்பெண்ட் ஆல் திஸ் திங்ஸ், ஐ எம் அஸ்யூமிங், பிகாஸ் பார்ட் டைம் பார்த்ததுனால ஓரளவுக்கு யூ மைட் ஹவ் ஹேட் சம் சேவிங்ஸ். ஆக்சுவலா ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணி இல்ல ஆக்சுவலா எனக்கு வந்துட்டு பார்ட் டைம் உடனே கிடைக்கல எனக்கும். நான் வந்து எனக்கு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் கிடைச்சிச்சு எனக்கு. ஓகே, ஓகே. நான் வந்துட்டு இதை எடுத்துட்டு வந்தது வந்துட்டு இந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்துட்டு எனக்கு ரெண்ட்டுக்கு அதுக்கே சரியா போயிடுச்சு. அதனாலதான் சொன்னேன் நான் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னதுக்கு மெயின் ரீசனே அதுதான். ஏன்னா நாம எக்ஸ்பெக்ட் பண்றது வேற, திடீர்னு இங்க வந்துட்டு வேற மாதிரி ஒரு சினாரியோ காட்டிடும். So what is the one advice or recommendation you wanted to tell for students who's aspiring to study masters at UK ல இருக்கவங்களுக்கு என்ன மாதிரி advice or message you wanted to give it actually? ஸோ நிறைய பேர் என்கிட்ட நான் விளாக்ஸ் பண்ற என்னோட சேனல்லையுமே வந்துட்டு நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பயமா இருக்கு ப்ரோ, வரலாமா வேண்டாமா? ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இங்க என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் எப்படி பார்க்கறேன், நான் என்னோட வே ஆஃப் அப்ரோச் இப்படிதான் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இப்போ உங்க ஃப்ரெண்டுக்கு வேலையே கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கும் கிடைக்கவே கிடைக்காதுன்றது சான்ஸ் இல்லை. உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கலாம். உடனே கிடைச்சிடலாம், இல்ல இன்னும் கொஞ்சம் லேட் ஆகலாம். ஸோ எவ்ரிஒன் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் யூகே ஆர் எனி அப்ராட் கண்ட்ரீஸ். நான் என்ன சொல்றேன்னா ஓப்பன் மைண்டடா வாங்க, பி பிரேவ் அண்ட் அந்த நெவர் கிவ் அப் அந்த ஒரு 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 ஆட்டிடியூடோட வாங்க. ஸோ ரொம்ப திங்க் பண்ண வேண்டாம். பட் அட் த சேம் டைம் யூ ஷுட் பி ரெடி ஃபார் ஆல் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ். அந்த கம்ஃபர்டபுள் ஜோன்லயே வந்துட்டு சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ற ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஒரு சேவிங்ஸ் அமௌண்ட் வச்சிருந்தேன் நானு. என்ன ஆயிடுச்சுன்னா என்னோட பழைய மொபைல் மொத்தமா போயிடுச்சு. ஐ வாண்டட் டு பை நியூ மொபைல். ஐ கான்ட் ஆஸ்க் மை பேரண்ட்ஸ். என்னோட சேவிங்ஸ் மொத்தமும் போயிடுச்சு. ஸோ ஐ ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். பட் ஐ அம் நாட் லைக் ஐயோ போச்சு அப்படின்றது இல்லாம ஓகே ஃபைன் போயிடுச்சு, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அந்த ஒரு ஆட்டிடியூட் தான் இருக்குமே தவிர சர்வே இது ராக்கெட் சயின்ஸா ஒண்ணுமே கிடையாது சார். ஜாப் இருக்கு, பார்ட் டைம் ஜாப் இருக்கு. அடுத்து நான் இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு படிச்சு முடிச்ச உடனே நான் ஃபுல் டைம் ஜாப் ட்ரை பண்ண போறேன். அப்படி இருக்கிறப்போ யூ கேன் ஃபேஸ் இட் லைக் இட்ஸ் நாட் அ வெரி பிக் ப்ராப்ளம். யூகே வந்த உடனே உங்களுக்கு பெரிய கல்ச்சர் ஷாக்லாம் பெருசா எதுவுமே இருக்காது. பெரிய கல்ச்சர் ஷாக்லாம் எதுவுமே இல்லை. நீங்க சர்வே பண்ணிடலாம். அந்த ஒரு ஆட்டிடியூடா வாங்க, ரொம்ப திங்க் பண்ண வேண்டாம். சூப்பரா சொன்னாரு. அதாவது வந்து ப்ராப்ளமா பார்த்தாதான் ப்ராப்ளம் உங்க பின்னாடி வரும். ப்ராப்ளம் சேலஞ்சா எடுத்துட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி யூ வில் ஃபைண்ட் அ சொல்யூஷன் ஒன் டேங்கிறது அழகா முடிச்சாரு. தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். சச் அ வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன். ஏன்னா நான் வந்து ஜென்ரலா இப்ப யூகேனாலே ஒரு பயமா இருக்கு அப்படிங்கறத விட்டுட்டு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலையும் எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் அதுலயும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அது உங்களோட கண்ணோட்டத்தை பொறுத்து தான் இருக்கு, உங்களோட எஃபர்ட்டை பொறுத்து தான் இருக்கு. உங்களை நீங்க மட்டும்தான் தோக்கடிக்க முடியும். நீங்க வின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கட்டாயம் வின் பண்ணலாம் அப்படிங்கறது அழகா சொன்னாரு. தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ so much சார்.